அவ்வளோதானே சார்? ஸ்டார்ட் பண்ணிடலாம் போய். அந்த பையன் வரல, பரவாயில்லையா? நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அப்புறம் அந்த பையன் வந்து ஓகேவா? இந்த பையனுக்கு தெரிய மாட்டாங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எங்கே இருக்குது? Okay, good afternoon. Where did we finish yesterday? Mudishthoma transpiration. Sorry, what is transpiration? Loss of? Okay, loss of water from particular angle from stomata. Okay. Okay, we'll see transpiration and photosynthesis a compromise. Compromise அப்படினா என்னது? compromise ஆயிரலாம் அப்படினு சொல்றாங்கல. mutual இதுவா வந்து போயிரலாம் அப்படினு சொல்றதா compromise. Okay, we'll see what is that. Transpiration has more than one purpose. என்னென்ன purpose? Creates transpirational pull for absorption and transport of plants. Correct? Transpiratory pull அப்படினா என்னது? What is transpiratory pull?
we saw yesterday, right? What is that? Airல இருக்க மினரல்ஸா வாட்டர்ல எஸ் இப்போ வந்து கீழேருந்து மேலே டிப் ஆஃப் த ட்ரீக்கு வந்து வாட்டர் cannot reach xylem yes it okay it is taken by xylem but யார் கொண்டு போவா against concentration gradient அப்படின்னா it is through transpiratory pull yes and adu first and then supply water for photosynthesis அதுதானே இப்போ ground இந்த ரூட்ல இருந்து போற tip of the tree க்கு போற water வந்து என்ன ஆகுது 98% வந்து transpiration lossல ஆயிடுது only 1 to 2% வந்து ஃபுட்டுக்கும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் and then growthக்கும் வந்து யூஸ் ஆகுது ஸோ அப்போ அந்த transpiration lossல ஆகிற வாட்டருமே வந்து photosynthesis வந்து யூட்டிலைஸ் ஆயிடுது and then transport minerals from soils to all parts of the plant as well and என்ன பண்ணும் it gives a cooling surface for leaf surfaces இப்போ வந்து நைட்டு படிச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து தண்ணி இப்போ வந்து லீஃப்லலாம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் லீஃப்க்கு வந்து கூலிங்கான எஃபெக்ட் வந்து இட் வில் கிவ் அண்ட் தென் சம்டைம்ஸ் 10 to 15 degree Celsius கூட it can make it by evaporative cooling maintains the shape and structure of the plants by keeping cells turgid okay what is turgid I think we saw yesterday what is turgid yes swells up even the water takes so much from the environment the cell won't break until what என்னாச்சு burst வந்து அவங்களால வந்து ஆகாது ஏனா வந்து because of its elasticity and then அதோட capacity-னால okay and actively photosynthesizing plant has an insatiable need for water insatiable அப்படினா என்னது எவ்வளோதான் தண்ணி கொடுத்துட்டே இருந்தாலுமே வந்து தண்ணியோட இது வந்து தண்ணிக்கு டிமாண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோதான் தண்ணி போயிட்டே இருந்தாலுமே தண்ணி வந்து டிமாண்டாக தான் இருக்குது எவ்வளோ வர வர அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்குது இது பண்ணாமல் இல்லை ஓகே photosynthesis is limited by available water which can be swiftly depleted by transpiration ஸோ நம்ம முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் நான் 100ல் வந்து 1 or 2% தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து தண்ணி வந்து யூஸ் ஆகுது கீழேருந்து மேலே போகிற தண்ணி மீதி வந்து எல்லாருமே வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க டிரான்ஸ்பிரேஷன் ஆனால் டிரான்ஸ்பிரேஷன் வந்து கொஞ்சம் வர வாட்டர் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து யூஸ் ஆகுது அதுதான் வந்து டிப்ளியேட்டட் பை டிரான்ஸ்பிரேஷன் The humidity of rainforest is largely due to this vast cycling of water from roots to leaf to atmosphere and back to the soil. Humidity of the rainforest and ரொம்ப அடர்ந்த காடுகளெல்லாம் வந்து ஹியூமிடிட்டி வந்து இருக்கும் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன தெரியுமா மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சுது அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு ஹியூமிடாக இருக்காது அதான் வந்து ஹியூமிடிட்டி என்ன சொல்கிறாங்க ரெயின் ஃபாரஸ்ட்லாம் வந்து த சைக்ளிங் ஆஃப் வாட்டர் வந்து ரிவர்சிபிளாக இருக்குது இப்போ வந்து லெட் அஸ் கன்சிடர் லைக் இப்போ இதான் வந்து இந்த ட்ரீ சரியா ட்ரீலேருந்து வாட்டர் வந்து எங்கேருந்து போகுது சாயிலேருந்து போதா சாயிலேருந்து ரூட்டுக்கு போகுது ரூட்லேருந்து அப்படியே மேலே 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 போயிடுது திருப்பியும் இது வந்து அட்மாஸ்பியரிக்கில் போயிடுது எதனால டிரான்ஸ்பிரேஷன் லாஸ்னால அது வந்து போயிடுது ஆஃப்டர் தேட் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இது வந்து எங்கே போயிடுது க்ளவுட்ஸுக்கு போயிடுது ஸோ க்ளவுட்ஸ்லேருந்து என்ன ஆகுது ரெயினாக வந்து திருப்பியும் வருது கீழே சாயிலுக்கு வருதா ஸோ இது வந்து ரிவர்சிபிள் சைக்கிளாக இருக்குது இன் ரெயின் ஃபாரஸ்ட் அதனால வந்து ஹியூமிட் இருந்துகிட்டே ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ரெயின் ஃபாரஸ்ட்டில் ஏன் அப்படின்னா ஓகே அடுத்து வந்து what is that the evolution of the C4 photosynthetic system is probably one of the strategies for maximizing the availability of carbon dioxide while minimizing water loss in the C4 cycle அப்படினா we'll be learning in the few further classes in respiration plants எல்லாத்தையும் படிப்போம் C4 plant C3 cycle C4 cycle என்ன அப்படினு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படினா இந்த C4 cycle வந்து வாட்டர் லாஸை வந்து கம்மி பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு லாஸை வந்து அதிகப்படுத்திடுறாங்க சரியா கார்பன் டை ஆக்சைடு அதிகப்படுத்துறதுனால வாட்டர் லாஸ் வந்து கம்மியா இருக்கு ஸோ அது ஒரு பெனிஃபிட் தான் Okay, C4 plants are twice as efficient as C3 plants in terms of fixing carbon dioxide making sugar. அப்போ C4 plants தான் வந்து என்ன இருக்காங்க நல்ல ஸ்கில்ஸோட இருக்காங்க in
accepting in making sugars. Sugar வந்து எதுல இருந்து வருது? மெயின் வந்து carbohydrates. Carbohydrates வந்து it is from carbon monoxide ல இருந்து it is coming out. So அதுக்கு and then carbon dioxide ல. However, a C4 plant loses only a half much water as C3 plants for the same amount of carbon dioxide fixed. So அப்போ வந்து யார் எந்த சைக்கிள் வந்து ரொம்ப efficient? C4 தான் efficient, C3 வந்து less efficient. எதனால அப்படின்னா they are utilizing more carbon dioxide and giving out less amount of water only. But when you compare with that in C3 plants, water loss வந்து அதிகமா இருக்கு, carbon dioxide வந்து கம்மியா இருக்கு. ஓகே, அடுத்து பார்ப்போம். Uptake and transport of mineral nutrients. Plants obtain their carbon and most of their oxygen from carbon dioxide in the atmosphere. So வந்து என்ன சொல்றாங்க, plant obtain their carbon and the most of the oxygen from the carbon dioxide. அப்போ CO2 ல வந்து கார்பன் வாங்கிக்கிறாங்க, ஆக்சிஜன் இருக்கும். ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து எங்கேருந்து பிளான்ட் வாங்கிக்கிறாங்க, அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடில் கார்பனும் ஆக்சிஜனும் வந்து they are utilizing. However, their remaining nutritional requirements are obtained from the water and minerals in the soil. மீதி எல்லாம் வந்து soil ல இருக்கிறதா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. Uptake of mineral ions. Unlike water, all minerals cannot be passively absorbed by the root. Passively absorbed by the root அப்படின்னா என்ன சொல்றாங்க? What is mean by passively absorbed? எனர்ஜி தேவையில்லை. அப்போ எனர்ஜி தேவையில்லை அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நடக்கும்? Diffusion. Diffusion is from to lower concentration. Okay, அது வந்து chances இருக்கு. Two factors account for this. என்னென்ன அப்படின்னா minerals are present in the soil as charged particles which cannot move across cell membranes. ஏன் வந்து அவங்க வந்து பாசிவா இருக்கிறாங்க அப்படின்னா because minerals present in the soil வந்து அவங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜ் எப்பவுமே வந்து மெம்பரேன்ஸ்லாம் வந்து கிராஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இது இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியனுக்கு அகெயின்ஸ்டாக போகணும், ஏன்னா லோவர்லேருந்து ஹையருக்கு போகணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய கிராஸ் பண்ணி போகணும். இவங்க தான் கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மினரல்ஸ்லாம் வந்து நிறைய ரிச் பாசிட்டிவ் அயான்ஸ்லாம் இருக்காங்க, சார்ஜ் அயான்ஸ் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தே ஃபீல் டிஃபிகல்ட் டு கிராஸ் த செல் மெம்பரேன். ஸோ இன் தட் கேஸ் பாசிவாக இருக்காங்க. அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மினரல்ஸ் இன் த சாயில் is usually lower than the concentration of the minerals in the root. என்ன சொல்றாங்க, சாயில்ல இருக்க மினரல் கான்சன்ட்ரேஷனை விட ரூட்ல இருக்க கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மி. ஸோ என்ன சொல்றாங்க, அப்போ இது வந்து அப்போ வந்து ஹையர் டு லோவர் தான் போக முடியும், லோவர்ல இருந்து ஹையர் வர முடியாது. அதனால தான் வந்து பாசிவ். புரியுதா? இப்போ வந்து சாயில்ல வந்து மினரல் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியான இடத்துக்கு தான் வந்து போகும். ஸோ இதில் எப்படி இருந்தாலும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்காது. இங்கே அதிகமாக இருந்து இங்கே கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, வீல் சி. அப்புறம் therefore most minerals must enter the root by active absorption into the cytoplasm of the epidermal cells. Active absorption அப்படினாலுமே active absorption active அப்படின்னா ATP. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே அதிகம் சாயிலில் அதிகம் மினரல்ஸ் இருக்குது, ரூட்டில் வந்து கம்மி மினரல்ஸ் இருக்குது. ரூட்டை தாண்டி அவங்க அடுத்த இதுக்கு போகணும், சைலமுக்கு போகணுமா, கரெக்டாக? அப்போ இங்கே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எப்படி இருந்தாலும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அகேன்ஸ்டாக போகுது. அப்போ வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆர் எஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் கரெக்ட். ஹையர் டு லோவர். ஓகேவா? அப்போது சாயிலிருந்து ரூட்டுக்கு போனால் இட் இஸ் பாசிவ் பிகாஸ் ஆஃப் வாட், மினரல்ஸ் சாயிலில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது, ரூட்டில் வந்து லோ. ஸோ வந்து பாசிவாக போகிறாங்க. ஆனால் இதே ரூட்லேருந்து இன்னும் உள்ளார எபிடர்மல் செல்ஸ்க்கு போகணும் அப்படின்னா அங்கே என்ன ஆகுது, ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் நடக்குது. பிகாஸ் ஆஃப் வாட், உள்ளார வந்து there are much more greater concentration of minerals than in the roots present. Okay, so this needs energy in the form of ATP, as I said earlier. The active uptake of ions is partly responsible for water potential gradient in roots and therefore for the uptake of water by osmosis. சரி, water potential gradient அப்படின்னா என்னது? சரி, எப்போ வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் ஹையாக இருப்பாங்க, எப்போ ரொம்ப ஹையாக இருப்பாங்க வாட்டர் பொட்டன்ஷியல்? சரி, ஓகே, லெட் அஸ் கன்சிடர் ஒன் எக்ஸாம்பிள். பீக்கர் இருக்குது, சரியா? வாட்டர் ஆட் பண்ணுறேன், ஒரு 3 to 4 solute I am adding.
இல்லை 2 to 3. இப்போது இதில் வந்து வாட்டர் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும், ஹையாக இருக்குமா லெஸ்ஸாக இருக்குமா, ஆர் how many solute? வாட்டர் பொட்டென்ஷியலாக என்னது மறந்தாச்சு. Yes, very good. Water potential is equal to solute potential. That is fine. Water potential எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா solute கம்மியாக இருந்தால் water potential அதிகமாக இருக்கும். ஓகே, இங்கே solute அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. அப்போ வந்து water potential வந்து இங்கே அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நிறைய solute, I am adding many solutes. Okay, and what happens here? Okay, water potential decreases. And I am adding an external pressure. What happens? Water potential will increase. That's all. நான் என்ன சொன்னேன், வாட்டர் பொட்டன்ஷியலும் ப்ரெஷரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி கிளாஸஸ்லாம். அப்போது என்ன அப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் மெனி சொல்யூட்ஸ். அப்போ நீ வந்து ப்ரெஷரை வந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்து அப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? சரி, இப்போ வந்து ப்ரெஷர் நான் கொடுக்கல. வாட் ஹேப்பன்ஸ் when the water potential is low? solute potential என்னவா இருக்கும்? இப்போ தான் வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு solute பொட்டன்ஷியல் நீ சொன்ன எனக்கு. அப்போ எப்படி ஹையாக இருக்கும்? அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல். இப்போ இவங்க டிக்ரீஸ் அப்படின்னா அவங்களுமே டிக்ரீஸில் தான் இருப்பாங்க. பாரு, solute அப்படின்னா தனி, solute பொட்டன்ஷியல் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் solute. நிறைய solute இருந்துச்சு அப்படின்னா எப்படி solute மூமெண்ட்ஸ் இருக்கும்? நிறைய சொல்லிட்டு இருந்தால் மூமெண்ட் இருக்காது, கம்மியாக சொல்லிட்டு இருந்தால் நிறைய மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து போகலாம். ஓகே, ions are absorbed from the soil by both passive and active transport, that is with and without ATP. Specific proteins in the membranes of root hairs cells actively pump ions from the soil into the cytoplasm of the epidermal cells. இப்போ this is consider this is as a root. Okay, இந்த rootல இருக்க root hairs எல்லாம், இந்த root hairsல வந்து there will be some specific proteins in which the specific proteins absorb some minerals directly from the soil and make them to enter into the epidermis. Okay, அந்த மாதிரி functions வந்து they have அப்படிப்பட்ட ability they have. பாரு, ரூட்ல இருக்க root hairs அதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீன்ஸ் what they do is they collect the minerals from the soil and they give it to the epidermis. Okay, this is one criteria. அது வந்து they actively pump அப்படின்னு கொடுத்துருக்காங்க. actively pump அப்படின்னா they need some what? Yes, because of what? Because soil எப்பவுமே வந்து high concentration of minerals இருக்கும் comparing to roots. Okay, like all cells, the endodermal cells have many transport proteins embedded in their plasma membrane. They let some solutes cross the membrane but not others. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீன்ஸ் ஒன்று பார்த்தோம், அந்த ப்ரோட்டீன்ஸில் வந்து சரி இப்போ இதுதான் ப்ரோட்டீன் அப்படின்னா they have some membrane specific they have this membrane ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. மெம்ப்ரெயின் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னது? ஸ்பெசிஃபிக் அப்படின்னா நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம், மெம்ப்ரெயின் ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க அப்படின்னா எல்லா மினரல்ஸும் they won't take it up. யார் வேணுமோ அவங்கள மட்டும்தான் they will allow to go inside. Okay, அதான் வந்து membrane specific they are given there. Okay, next, transport proteins of endodermal cells are control points where a plant adjusts the quantity and types of the solutes that reach the xylem. So அப்போ இந்த membrane இந்த protein தான் வந்து like ஒரு control point மாதிரி, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அனுப்பும், வேண்டாம் அப்படின்னா நிறுத்திடும், எடுத்துக்காது. ஸோ அதுதான் வந்து control point அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் note that the root endodermis because of the layer of suberin has the ability to actively transport ions in one direction only. Okay, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்டோடர்மஸ் வந்து ஒரே ஒரு லேயரில் தான் வந்து ரூட் டேக் பண்ணுற மினரல்ஸ் எல்லாம் வந்து அனுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எண்டோடர்மஸில் வந்து காஸ்பிரின் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கா, காஸ்பிரின் ஸ்ட்ரிப்ஸ்னால் இப்போ உள்ளே தான் இப்படி இருந்தாலும் அவங்க போவோம், சைடில் வரமாட்டாங்க. அப்போது எப்படி அவங்களால ரிட்டர்ன் வர முடியும்? ஸோ வந்து ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன் வந்து எண்டோடர்மஸில் போகிறாங்க பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸ்.
ஓகே, அடுத்து போகலாமா? ஓகே, எனி டவுட் ஸ்டில் நவ்? சரி, அடுத்து translocation of minerals ions. இந்த translocation அப்படினாலே long distance transport னு அர்த்தம். short distance க்கு வந்து we use diffusion, facilitated இதெல்லாம். long distance க்கு அப்படினா we use this translocation, otherwise known as long distance transport. After the ions have reached the xylem through active or passive uptake or a combination of the two, they further transport up the stem to all parts of the plant is through the transpirational stream. என்ன சொல்றாங்க? இப்போ வந்து சாயிலேருந்து மினரல்ஸ் எடுத்துக்கிறாங்க. எங்கே கரெக்டாக போவோம்? ஃபஸ்ட்டு வந்து ரூட்டுக்கு போவோம். ரூட்லேருந்து ஜைலம். இப்போ ஜைலம்லேருந்து மேலே வரைக்கும் போகணும். எப்படி போவாங்க அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனல் ஸ்ட்ரீம் மூலமாக தான் போவாங்க. ஜைலம் வழியாகவே டிரான்ஸ்பிரேஷனல் ஸ்ட்ரீம் மூலமாக they have been pulling. ஓகே, பார்ப்போம் என்ன அப்படின்னு. The chief sinks for the mineral elements are the growing regions of the plant, such as the apical and lateral meristem, young leaves, developing flowers, fruits and seeds, and the storage organs. Apical, lateral meristem la endha idam? Which place? Yes, apical na tip, and then lateral அப்படினா சைடில் இருக்கிறது லேட்ரல் அப்படின்னா. சரி, எபிக்கல் அப்படின்னா டிப்பு, லேட்ரல் அப்படின்னா சைடில் இருக்கிறவங்க. அப்புறம் வந்து யங் லீவ்ஸில் இருப்பாங்க, டெவலப். இவங்களுக்குலாம் வந்து என்ன தேவைப்படுது? மினரல் எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுது. ஏன் அப்படின்னா ஃபார் தேர் க்ரோத் அண்ட் தேர் டெவலப்மெண்ட் மெயின் ஏரியாஸ் இவங்கெல்லாம். அண்ட் தென் யங் லீவ்ஸ், டெவலப்பிங் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், சீட்ஸ், அந்த ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ். ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பொட்டேட்டோ ஸ்டோரேஜ் ஆர்கன், அது ஃபுட் எடிபிளாக இருக்கா? ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள். அப்புறம் unloading of mineral ions occur at the fine vein endings through diffusion and active uptake of these cells. இப்போ வந்து டிப்புக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. டிப்லேருந்து இப்போ இந்த நிறைய பிரான்ச்சஸில் லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். லீவ்ஸ்க்கு எப்படி போவாங்க? டிப் வரைக்கும் வந்துட்டு லீவ்ஸில் இருக்க லீவ் வெயின்ஸ் மூலமாக போவாங்க. அப்போ வந்து they don't use this xylem, டிரான்ஸ்லோகேஷன் நடக்காது. அந்த டைமில் வந்து what happens? டிஃப்யூஷனோ இல்லை ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷனோ சம்டைம்ஸ் ஒரு ரேர் தான் வந்து ஆக்டிவ் நடக்கும். ஆக்டிவ்னா என்னது? எஸ், அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஏடிபி வந்து தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து they will use what? Diffusion or facilitated diffusion only. Okay. Mineral ions are frequently remobilized, particularly from older sensing parts. Remobilized அப்படின்னா என்னது? Remobilized. Mobilized அப்படின்னா என்னது? மூமெண்ட். அப்படின்னா ஒரு மூவ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ they'll jump from one place to other. எப்போ அப்படி நடக்குறாங்க அப்படின்னா ஒரு லீஃப் வந்து when they're about to fall வந்து ஓல்ட் ஆகிட்டு இறக்க போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் இருக்க அந்த லீஃபில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் அடுத்த லீவ்ஸ்க்கு வந்து மாறிடும். ஸோ அதுதான் வந்து ரீமொபிலைஸ் ஆகுறாங்க. மொபிலைஸ்லேயே இருக்கும்போது திருப்பி ரீமொபிலைஸ். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு இடத்துல அவங்க இருந்தாங்க. when the leaf is going to die, they'll shift to the another leaves. Older dying leaves, senescing parts அப்படின்னா என்னது? Senescing parts. சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டெத் அந்த ஸ்டேஜில். Older dying leaves export much of their new mineral content to younger leaves. அப்போ older leaves என்ன பண்ணுறாங்க? younger leavesக்கு அவங்கக்கிட்ட இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து they are sharing, அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க, giving out. Similarly, before leaf fall in deciduous plant, minerals are removed to other parts. Deciduous plants அப்படின்னா சில பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சீசன் வந்து எல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்துரும்ல. அப்போ அந்த டைமில் உதிர போகுது அப்படின்னா அடுத்த எந்த பாட்டுக்குனா எந்த பாட்டு உயிரோடு இருக்கோ அந்த பாட்டுக்கு வந்து they'll pass on the minerals and nutrients. என்னென்னு பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து மொபிலைஸ் ஆகுறா அப்படின்னா யாரெல்லாம் மூவ் ஆகிடுவோம் அப்படின்னா it is phosphorus, sulfur, nitrogen, potassium, etc. Some elements that are structural components like calcium are not mobilized. இது வேற ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து நகர்ந்து போயிடுறாங்க when the leaf is about to fall. only this calcium they won't. அப்போ வந்து அது ஃபால் ஆகிற லீஃப் கூட அவங்களுமே வந்து கீழே விழுந்துருவாங்க. ஏன் அவங்க கீழே விழுந்துருவாங்க அப்படி ஏன் நகர மாட்டாங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா இந்த மிடில் ரீஜனில் தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க கால்சியம். சரியா? ஓகே, அந்த மிடில் இருக்கனால
அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததுக்கு. An analysis of the xylem exudates. Exudates அப்படின்னா exudates. இப்போ xylem கொண்டு போகுதுல, எவ்வளோ கொண்டு போய் என்ன கொண்டு போகுது? xylemோட வேலை என்ன? Taking of what? வாட்டர் அண்ட் அதர் மினரல் சால்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகும். ஸோ அந்த கொண்டு போகிற இதுதான் வந்து சொல்யூஷன் தான் வந்து எக்ஸுடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதான் வந்து xylemோட எக்ஸுடேட்ஸ். ஷோஸ் தட் தோ சம் ஆஃப் த நைட்ரஜன் ட்ராவல்ஸ் ஆஸ் இன்ஆர்கானிக் அயான்ஸ், மச் ஆஃப் இட் இஸ் கேரிட் இன் த ஆர்கானிக் ஃபார்ம் ஆஸ் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது xylem என்ன தான் கொண்டு போகுது அப்படின்னு அந்த சொல்யூஷன் டெஸ்ட் பண்ணும்போது தான் என்ன பார்த்துருக்காங்க, உள்ளார நைட்ரஜன் பார்த்துருக்காங்க, அம்மோனியா, இந்த மாதிரி ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து they have noticed. Okay, in addition, small amount of exchange of materials does takes place between xylem and phloem. Now like what we know is that xylem only takes up water, but this phloem takes up food, and that is not the main original thing. But what happens is xylem takes both water and also the nutrients. So என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த xylem வந்து நான் நியூட்ரியன்ஸ் நிறைய கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு phloemக்கு கொடுத்துரும், பிகாஸ் phloemோட வேலை வந்து டு கேரி ஃபுட். ஓகே, அதனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. And hence it is not that we can clearly make a distinction and say categorically that xylem transport only inorganic nutrients while phloem transports only organic materials as was traditionally believed. அது வந்து காலங்காலமாக வந்து இந்த நான் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிலீவ் பண்ணுறாங்களே தவிர xylem ஸ்ட்ரிக்டாக வாட்டர் தான், phloem ஸ்ட்ரிக்டாக ஃபுட்டு தான் அப்படின்னு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வில் சி phloem transport, that is flow from source to sink. source அப்படின்னா என்னது, sink அப்படின்னா என்னது? source அப்படின்னா கொடுக்குறாங்க, இருக்குது நல்லா, இப்போ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபுட் எங்கே ப்ரிப்பேர் ஆகும்? லீஃப். அப்போ லீஃப் தான் வந்து சிங்க்கு. யாருக்கு கொடுக்க போகிறாங்க ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணதை? அதர் பார்ட், ஸ்பெசிஃபிக்காக வந்து ரூட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ ரூட் தான் வந்து சிங்க்கு. ஓகே, இதே வந்து வாட்டர் இதில் பாரு, வாட்டர் இதில் வந்து யார் வாட்டர் கொண்டு கொடுக்குறா? எங்கேருந்து வாட்டர் போகுது? ரூட். அப்போ ரூட் தான் வந்து சோர்ஸ். எங்கே போகுது? லீஃப்க்கு. லீஃப் தான் வந்து எஸ். Food, primarily sucrose, is transported by the vascular tissue phloem from a source to a sink. அப்போ நான் சொல்லிட்டேன் sourceனா என்னது, sink அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். Usually the source is understood to be that part of the plant which synthesizes the food, the leaf, and the sink is the part that needs or stores the food. But the source and sink may be reversed depending upon the season. Food prepare பண்ணும்போது வந்து leaf வந்து source, root வந்து sink. வாட்டர் சென்ட் பண்ணும்போது ரூட் வந்து சோர்ஸ், லீஃப் வந்து, ஸோ வைஸ் வர்ஸ் ஆகுது. பட் த சோர்ஸ் அண்ட் த சிங்க், ஓகே, sugar stored in roots may be mobilized to become a source of food in the early spring when the buds of trees act as a sink. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த குளுக்கோஸ் அப்படிலாம் வந்து ஓகே, சம்மர் டைமில் வந்து ஃபுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. லீவ்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ண உடனே வந்து ரூட்டில் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண வச்சுருவாங்க. ரூட் வந்துருச்சு, ரூட்டில் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு ஃபுட்டெல்லாம். இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வரும், ஸ்ப்ரிங் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா லீவ்ஸ் எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடும். அப்போ கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா they cannot prepare the food. ஸோ அந்த டைமில் இந்த ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஃபுட்டெல்லாம் வந்து மேலே அனுப்பும். ஸோ அப்போ எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு கிடைச்ச மாதிரி இருக்கா. ஸோ தட் இஸ் சோர்ஸ் அண்ட் சிங்க் அப்படி, and which acts as a sink. They need energy for growth and development of the photosynthetic apparatus. Since the source-sink relationship is variable, the direction of the movement in the phloem can be upwards or downwards. ஏன் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம், xylem அப்படின்னா ஃபுட் டேக் பண்ணுறது வந்து யூனிடைரக்ஷனல், கீழேருந்து மேலே போச்சு அப்படின்னா it cannot come back. But in the case of phloem, when it takes the food from leaf to என்னது, leaf to root, it can also be reversed from root to லீஃப். எந்த எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். சம்மரில் வந்து நல்லா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, ஸ்ப்ரிங்கில் வந்து என்ன ஆகும், வென் திஸ் லீவ்ஸ் ஃபால்ஸ் ரூட் ஸ்டோர் பண்ணுற ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ மாறி மாறி போதா டைரக்ஷனில், ஸோ அதான் பை டைரக்ஷனல். This contracts with of that of the xylem where the movement is always unidirectional, that is upwards. பார்த்துட்டோம். Hence, unlike one-way flow of water in transpiration, food in the phloem sap can be transported in any required direction so long as the source of sugar and sink able to use
store or remove the sugar. Phloem sap is mainly water and sucrose, but other sugars, hormones and amino acids are also transported or translocated through phloem. Phloem la vandu main vandu water and sucrose da, but other properties is also been taken like hormones idella kuda vandu phloem vandu eduthu kondu pogudhu. Okay, any doubts regarding this phloem transport? தூக்கம் வருதா? சபரேஷ் தூக்கம் வருது போல ரொம்ப. சரி, ஓகே. The pressure flow or mass flow hypothesis. Hypothesis அப்படின்னா என்னது? ஒரு assumption பண்றாங்க, இப்படி இருக்கலாம் அப்படின்னு assumption என்னன்னு பார்ப்போம். The accepted mechanism used for the translocation of sugars from source to sink is called as pressure flow hypothesis. அப்போ வந்து சோர்ஸ்ல இருந்து சிங்க் வர ஃபுட்டா இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும், இதை வந்து என்னன்னு சொல்றாங்க? pressure flow hypothesis அப்படின்னு சொல்றாங்க. pressure மூலமா தான் அது வருது அப்படின்னு சொல்றாங்க. As glucose is prepared at the source, it is converted to a sucrose. The sugar is then moved in the form of sucrose into the companion cells and then into the living phloem sieve tube cells by active transport. Okay. சரி, இதுதான் வந்து சிங்க் வில் கன்சிடர். ஓகே, இதுதான் சிங்க். இது வந்து phloem. சரியா? இப்போ இங்க வந்து லீஃப் இருக்க மாதிரி. லீஃப் என்ன பண்ணுது? குளுக்கோஸை வந்து சுக்ரோஸா கன்வெர்ட் பண்ணுதா? படிச்சிட்டோம் முன்னாடி. சுக்ரோஸா ஃப்ளோயமோட உள்ள நிறைய பார்ட்ஸ்லாம் இருக்குது, லைக் கம்பேனியன் செல்ஸ், சீவ் டியூப்ஸ், இவங்களாம் இருக்குது. இஃப் யூ ஸ்டடிட் anatomy of flowering plants. சரியா? அப்புறம் இப்படி இது வந்து sieve tube. phloem பக்கத்துல தான் வந்து xylem-உம் வந்து ஓடும். சரியா? let us consider this as இங்க தான் வந்து xylem இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் xylem. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிடுது. என்ன பண்ணுது? இந்த லீஃப் வந்து குளுக்கோஸ் வந்து சுக்ரோஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. ப்ரிப்பேர் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுக்ரோஸ் வந்து சீவ் டியூப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் போவாங்க. ஓகேவா? சீவ் டியூப்க்கு ஃபர்ஸ்ட் போவாங்க. சீவ் டியூப்ல இருந்து அடுத்து வந்து கம்பேனியன் செல்ஸ்க்கு போவாங்க. கம்பேனியன் செல்ஸ்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, அப்புறமா வந்து சில டைம் xylemல வந்து ஃப்ளோ ஆயிடுது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து எப்படி நடக்குதுன்னா, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல நடக்குது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா லோவர் டு ஹையர்ல தான் வந்து நடக்குது. எப்போ வந்து லோவர்ல இருந்து ஹையர் நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த சீவ் டியூபை இந்த கம்பேனியன் செல்ஸை கம்பேர் பண்ண xylemல வந்து கம்மியான ஃபுட்டு தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா வந்து xylem வந்து they carry water, ஆனாலும் நியூட்ரியன்ஸ் இருந்தாலுமே when you compare this phloem it is less in xylem. so கம்பேனியன் செல்லில் இருந்து xylem போகும்போது it is of active transport because from this one from sieve tube to companion cell. sieve-ல தான் வந்து கம்மியா இருப்பாங்க. அப்போ கம்மியில இருந்து வந்து அடுத்தவங்க கம்பேனியனுக்கு வந்து போகணும். ஸோ அப்போ அந்த இடத்துல தான் வந்து ஆக்டிவ் நடக்கும். ஸோ இங்கே வந்து நார்மலா இட் இஸ் பாசிவ் பிகாஸ் இங்கே நிறைய இருப்பாங்க, xylemல வந்து கம்மியா இருப்பாங்க பிகாஸ் xylem doesn't carry food as much as phloem. okay, understood?
அதுதான் சொல்றாங்க பாரு. The sugar is then moved in the form of sucrose into the companion cells, then into the living phloem sieve tube cells by active transport. This process of loading at the source produces a hypertonic condition in the phloem. Hypertonic condition அப்படினா என்னது? Yes, high concentration இருக்காங்க. Water in the adjacent xylem moves into the phloem by osmosis. As osmotic pressure builds up the phloem sap and will move to the areas of lower pressure. அப்போ lower pressure எங்க இருக்கு? அடுத்த xylem கீழ வந்துருவாங்க, சிங்க்குக்கு வந்துருவாங்க. சிங்க் என்னதுங்க? Yes. Again, active transport is necessary to move the sucrose out of the phloem sap into the cells which use the sugar, converting it energy, starch or cellulose. As sugars are removed, the osmotic pressure decreases and water moves out of the phloem. இப்போ phloemல எப்படி வருது அப்படின்னா, இப்போ phloemல வந்து sugar ஃபுட்டும் இருக்குது, வாட்டரும் இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னா, சுகர் எல்லாம் வந்து ரூட்ல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ரூட்ல ஸ்டோர் ஆயிட்ட பிறகு வாட்டர் மட்டும் வெளியே வந்துடும். ஏன்னா இப்போ ஃபுட் இல்லை, வாட்டர் வந்து வெளியே வந்து மற்ற பார்ட்ஸ்க்கெல்லாம் வந்து போயிடும். டு ஸ்டோர் எனர்ஜி என்னெல்லாம் இருக்குது, ஸ்டார்ச்சும் செல்லுலோஸும் in the form of they will go. And to summarize, the movement of sugars in phloem begins at the source where sugars are loaded into the sieve tube. Loading of the phloem sets up a water potential gradient that facilitates the mass movement in the phloem. வாட்டர் வந்து என்ன ஆகுது, வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து அங்கே கிரியேட் ஆகுது. வாட்டர் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னா ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல வந்து கம்மியாகவும் வந்து வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து இட் இஸ் sets up a water potential gradient. Phloem tissue is composed of sieve tube cells which form long columns with holes in their end walls called as sieve plates. Cytoplasmic strands pass through the holes in the sieve plates, so forming a continuous filament. எது அங்கே filament அப்படின்னு சொல்கிறாங்க? filament டயக்ராமில் இருக்கா பாரு, 11.10. நிறைய இருக்குங்க. ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ சைட்டோபிளாசம் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். இப்படி ஸ்ட்ரீம் ஆகிட்டு ஹோல்ஸில் இது மூலமாக தான் they enter to the other parts of the plant. இந்த சைட்டோபிளாசம் இது மூலமாக ஸ்ட்ரீமிங் மூலமாக என்னென்னலாம் போகுது அப்படின்னா, மினரல் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து போகுது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ்க்கும் வந்து இந்த ஃபுட் எல்லாம் போயிட்டு சேருது. அண்ட் தென் sieve tubes அப்படின்னா இதுதான் வந்து sieve tubes with holes in between. sieve tubes in between holes. இந்த இருக்குல்ல, இந்த ஒரு கோடு போட்ட மாதிரி அதெல்லாம் வந்து sieve tubes ஹோல்ஸோடு இருக்குது. ஏன் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ தான் வந்து சைட்டோபிளாசம் வந்து என்டர் ஆகி அடுத்த மற்ற பார்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபுட்டை வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் வந்து அங்கே வந்து ஸ்மால் போர்ஸ் வந்து இருக்குது. சரி, இப்போ படிப்போம். Filaments, continuous filaments. As hydrostatic pressure in the sieve tube of the phloem increases, pressure flow begins and the sap moves through the phloem. Meanwhile, at the sink, incoming sugars are actively transported out of the phloem and removed as complex carbohydrates. So என்ன சொல்றாங்க, இப்போ phloemலேருந்து ஃபுட் லீஃப்லேருந்து கீழே வர
ஃபுட்டு வந்து என்ன ஆகுது நேராக வந்து ரூட்டுக்கு போயிடுது. ரூட் ஃபஸ்ட்டு ஃப்ளோயம் உள்ள தான் வந்து ஃபுட்டு இருக்காங்க. ஃப்ளோயம் என்ன பண்ணுது, ரூட்டுக்கு போன உடனே ஃப்ளோயமில் இருக்க ஃபுட் எல்லாம் வந்து ரூட்டுக்கு போய் ஆயிடுது. அப்போ காலி ஆயிடுது. திருப்பி அந்த மாதிரி வரும். அப்போ வந்து ஃப்ளோயம்லேருந்து வர ஃபுட்டு வந்து எப்படி வருது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸாக வெளியே வருது ரூட்டில். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ். Okay, the loss of the solute produces a high water potential in the phloem and water passes out returning eventually to the xylem. இப்போ ஃபுட்டு வந்து கார்போஹைட்ரேட்ஸாக வெளியே வந்து சிங்க்குக்கு வந்துடுச்சு. அப்போது ஃபுட்டு ஃபுல்லாக வந்துட்டனால அப்போ வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக ஆகிடுதான். ஏற்கனவே வாட்டரும் ஃபுட்டும் தான் வந்து இருந்திருக்கு. இப்போ என்ன ஆச்சு, ஃபுட்டு மட்டும் வெளியே வந்துருச்சு ரூட்டில். ஸோ அப்போ வந்து வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாகிட்டனால வாட்டர் ஃப்ளோயம்லேருந்து xylemக்கு வந்து பாஸ் ஆகிடுது. அவ்வளோதான். அண்ட் a simple experiment called as griddling was used to identify the tissues through which food is transported. On the trunk of the tree, a ring bark up to a depth of a phloem layer can be carefully removed. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ consider this as ஒரு plant. சரியா, ஒரு plant இருக்குது. ஒரு பிளான்ட். இதில் இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளோயமில் இருக்க லேயரை மட்டும் கட் பண்ணி விட்றாங்க. இதில் தான் இங்கே ஃப்ளோயம் இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணிடுறாங்க. மீதி கனெக்ட் பண்ணுறது அப்படி தான் வச்சுருக்காங்க. கனெக்ட் பண்ணுறது அவங்க எதுவும் பண்ண கிடையாது. ஒன்லி ஃப்ளோயம் லேயரை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃப்ளோயம் தான் வந்து ஃபுட் கொண்டு போகுது அப்படின்னு இது சொல்கிறோம். சரி பார்ப்போம். கட் பண்ணிட்டோம். அண்ட் in the absence of the downward movement of the foot, the portion of the bark above the ring on the stem becomes swollen after a few weeks. This simple experiment shows that phloem is a tissue responsible for translocation. என்ன அப்படின்னா கொஞ்சம் வீக்ஸ் கழிச்சு என்ன ஆகுதுன்னா கீழே இருக்க பார்க்கு வந்து பல்ஜ் ஆயிடுது. ஏன்னா இது வரைக்கும் இது பல்ஜ் ஆகாது, கீழே இருக்க இது வந்து பல்ஜ் ஆகாது, இந்த இது வந்து பல்ஜ் ஆகிடும். ஏன்னா மேலேருந்து வர ஃபுட்டு வந்து இங்கேயே தங்கிடுறாங்க, ஸ்டோர் ஆயிடுறாங்க, அடுத்து இதுக்கு போக முடியல. ஏன் அப்படின்னா ஃப்ளோயம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம், வந்து ஃப்ளோயம் தான் வந்து ஃபுட்டை வந்து எப்படி கேரி அவுட் பண்ணிவிட்டு ரூட் வரைக்கும் போகுது. ஃப்ளோயம் இல்லை அப்படின்னா ரூட் வந்து முன்னாடி இருக்க ரீஜன்லேயே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் அவ்வளோதான். திஸ் சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் தட் ஃப்ளோயம் இஸ் த டிஷ்யூ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த translocation of food and the transport takes only in one direction, that is towards the root. This experiment can be easily performed by you. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃப்ளோயம் வந்து பை டைரக்ஷன் நமக்கு தெரியும், மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுது அது வந்து யூனி டைரக்ஷன் மட்டும் தான் சொல்லுது. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். இந்த கிரிட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபுட்டு வந்து யூனி டைரக்ஷனல், பட் ஜென்ரலாக வந்து ஃபுட்டு வந்து ஃப்ளோயம் வந்து இட் இஸ் multi-directional. Okay, and that's all. We came to the end of the lesson. நாளைக்கு பார்ப்போம். நிறைய வளர்றோம்ல.